வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். 5 நிமிடத்தில் சுவையாக கேசரி எப்படி செய்யலாம் தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அடுப்பில் பேனை வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. பேன் நல்லா காஞ்சிருச்சா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 கப் ரவையை போட்டுக்கோங்க. கொஞ்சம் அப்படியே தூணாப்பில் போட்டுக்கோங்க, பரப்புனாப்பில் அப்படியே கொட்டிடாதீங்க. போட்டுட்டு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் அதை வறுத்துருங்க. அடுப்பு சிம்மில் இருக்கா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். கரெக்டான ஹீட்டில் வச்சு அதை வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் திரும்ப நான் அடுப்பில் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதில் நான் 3 கப் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி போதுமானதாக இருக்கும், எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ஏலக்காவை 2 எடுத்து பொடிச்சு போட்டுக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு இஷ்டம் இல்லைனாலும் விட்டுறலாம் நீங்கள். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் வறுத்து வச்சுருக்க ரவையை இப்போ அதில் போட போகிறேன். போட்டுட்டு அது கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு விஸ்க் எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கிண்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, 1 கப் ரவைக்கு நான் 1 கப் சுகர் எடுத்தேன். அந்த 1 கப் சுகரை அதில் போடுறீங்க. போட்டுட்டு அடுப்பை உடனே சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போ நம்ம சர்க்கரை போட ஆரம்பிக்கிறோமோ அப்போ ரவை கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நல்லா வச்சுக்கோ, கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு குட்டி பேன் எடுத்துக்கோங்க. அதில் மறுபடியும் நான் ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றுறேன். ஊற்றிட்டு அதில் முந்திரி போட்டுக்கோங்க. ஒரு 10 முந்திரி மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். 10 to 15 முந்திரி. போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா அதை வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் அதை என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கேசரி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நான் கொட்ட போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அழகாக அதை ப்ரெசன்ட் பண்ணிடுங்க. அந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.